நான் தான் பிரபல பத்திரிகையாளர் பரந்தாமன். இப்போ முக்கியமாக ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறேன். எங்கன்னா சிறைச்சாலைக்குள்ளே போகிறேன். அப்போல்லாம் சிறைச்சாலைனா மிகப்பெரிய தலைவர்கள் தியாகிகள்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் பொறுக்கி ரவுடி கொள்ளக்காரன் அவன் தான் உள்ளே இருக்கான். ஆனால் அவனுடைய கதையை தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எடுத்து போட்டுட்ருக்காங்க. அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் ஹீரோன்னா நல்லவங்களாக காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தமிழ் சினிமாவில் ஹீரோலாம் பொறுக்கியாக இருக்கணும், ரவுடியாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பொண்ணுங்களுக்குலாம் பிடிக்குதுன்றாங்கப்பா. அதனால் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பொறுக்கி மொல்ல மாதிரி முடிச்ச விக்கி கேப் மாதிரி இவங்களுடைய கதையெல்லாம் எங்கே கிடைக்குன்னா ஜெயிலில் தான் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த ஜெயிலுக்குள்ளே போய் இன்டர்வியூ எடுக்க போகிறேன். இன்னைக்கு ஈவினிங்கே கதை ரெடி பண்ண போகிறேன். என்ன இந்த ஜெயிலர் இருக்கானா? என்ன ஜெயிலெல்லாம் பூட்டிட்டு எவனாவது வெக்கேஷன் போயிட்டாங்களா? இவ்வளோ காலியாக கிடக்குது. டேய் ஜெயிலர் சார் 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 அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் நம்பர் சொல்லு. 9848779886. சார் நம்பர் கேக்கல. உன் செல் நம்பர் சொல்லு. சார் நான் ஜெயில் கைதி இல்ல சார். ஓ ஜெயில்ல இன்டர்வியூ எடுக்க வந்த பத்திரிகையாளர் சார். ஓ அடடடடா பராமரிக்காத கார்டன் மாதிரி இருக்கீங்களா சார்? யார் சார் நீங்க? நான் தான் இந்த ஜெயிலுக்கே வார்டன் சார். சார் பேர் என்ன சார்? என் பேரு ஜெயில் டைசன். அப்படியே காண்டா மிருகத்தை நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கீங்க சார். ஆமா நீ யாரு? சார் நான் தான் சார் ரிப்போர்ட்டர். பிளட் ரிப்போர்ட்டா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டா? சார் நீங்க கண்டிப்பா இங்க ஒரு பெரிய அதிகாரியா தான் இருப்பீங்க சார். நான் டிவில இருந்து வரேன் சார். இப்போ எனக்கு ஒரு கதை வேணும் சார். உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு ஒரு கதையை எழுதி அதை வச்சு ஒரு பெரிய ஆளாகலான்னு இருக்கேன் சார். தேங்க்யூ. என் வாழ்க்கை வரலாற நீங்க படமா எடுக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏண்டா நீ போட்டோவை Facebookல போட்டாலே அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுவானுங்க. நீ உன் வரலாறை சொல்லி படமா எடுத்தா ஓடுமா? என்ன சார் இது சாதாரண ஜெயில் இல்ல. எஸ் சார் இங்க பேய்லாம் இருக்குதா? பயங்கரமான ரவுடிகளா இருக்காங்க. 40 கொலை பண்ணுவேன். ஓகே சார். 400 செயின் அறுத்துவேன். 6 ரேப் பண்ணவளா இருக்கான் சார். யார் சார் அவன்? அவனை முதல்ல காட்டுங்க சார். ஏன் இன்டர்வியூ எடுக்க போறியா? இல்ல சார் அவனை முதல்ல நோட்ஸ் எடுத்து செலவிக்கணும் சார் அவனுக்கு. சார் சார் அவனை நோட்ஸ் எடுத்து நான் பண்ண போறேன். சார் இல்ல சார் பண்ண போறேன். வர போறது ரொம்ப பயங்கரமானவன். செல் நம்பர் 306 பட்டாசு பாலு பாப்பா. உன்னை நேரா வந்து இங்க நில்றானா? அங்கடா ஒருத்தனை போட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு நிக்கற சார். பி சார் பிக்கு அப்புறம் சி சார். யாரா என்ன கூப்பிட்டது? நான் கூப்பிட்டேன். கிட்ட வரதுல நாத்து இருக்குது. யாரா நீ சாருகாசன் சாயல்ல இருக்க? சார் நான் ஒரு பத்திரிகைக்காரன் சார். பார்த்த பைத்தியக்காரன் மாதிரி இருக்கான பத்திரிகைக்காரனா? சார் யாரு? அவன் பேர் என்ன சார்? பட்டாசு பாலு. இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். அப்ப பட்டாசு வர சொல்லுங்க சார். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஏய் உங்களுக்கு ஏன் பட்டாசு பாலுன்னு பேர் வந்துச்சு அதை சொல்லுங்க சார். எங்க ஊர்ல எம்எல்ஏ மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்தான். ஓகே சார். நான் ராயபுரத்துல பட்டாசு கடை வச்சிருந்தேன். சூப்பர் சார். என் கடை சார்பா அவனுக்கு பட்டாசு மாலை போட்டேன் சார். அவன் ரோஜா பூ மாலையை போடுவான், சாமந்தி பூ மாலையை போடுவான், சந்தன மாலையை போடுவான். நீங்க வித்தியாசமா பட்டாசு மாலை போடுறீங்க. இன்னொரு நாய் என்ன பண்ணுச்சு? பத்திப்பட்டி கடை சார்பா அந்த பட்டாசு மாலையை கொளுத்தி விட்டுச்சு. எம்எல்ஏ துண்டு துண்டா வச்சிட்டா. அட பாவமே. அன்னைக்கு சொன்னானுங்க பட்டாசு பாலு. வேற என்ன குற்றம் பண்ணீங்க சார்? கலப்படம் பண்ணேன்டா. கலப்படம் பண்ண. கலப்படம் பா என்ன ஒரு தொழில் சார். பால்ல சுண்ணாம்பு பவுடர் கலந்தேன். டப்பாவி. மிளகுல பப்பாளி வதிய கலந்தேன். ஐயோ அநியாயமான கலப்படம். ஆலிவாயில அரளி வதிய கலந்தேன். சார் மிளகாத்தூள்ல செங்கல் தூள கலந்தேன். சரிங்க சார். திடீர்னு யாரோட கண்ணை பட்டிச்சுடா. அச்சச்சோ. யார் கண்ணு சார்? போலீஸ் கண்ணு தான். அவன் கண்ணு பட்டிச்சுடா. தூக்கி உள்ள வச்சுட்டான். ஏதாவது ஒரு லஞ்சம் கிஞ்சம் துட்டு கொடுத்து தப்பி வச்சிருக்கலாம்ல. அங்கதானே ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. என்ன சார் ஆச்சு? அதுலயே கலப்படம் பண்ணேன். காவல்துறைக்கு கள்ள நோட்டை குத்துட்டேன். ஒண்ணு சார் கவர்மெண்டே கலப்படம் பண்ணி நான் பண்ண கூடாதா? சார் என்ன சொல்றீங்க சார்? ஆமாடா. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா துட்டு கொடுக்குது. அதுல ஒரு கலப்படம். அதெல்லாம் சமுதாய வளர்ச்சிக்காக பண்றாங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? சமுதாயத்தை கெடுக்கிறதுக்காக பண்றீங்க. நான் என் குடும்ப வளர்ச்சிக்காக பண்றேன். புராண கதை மாட்டிக்கிச்சு. அடுத்த ஒரு ஆளை கூப்பிட்டீங்கன்னா அதையும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோ சார். உங்க போட்டோ கண்டிப்பா போடுவேன். கண்டிப்பா
செல் நம்பர் 888. சார் இவன் பேய் குழந்தை மாதிரி இருக்கிறான். கேட்டுக்கோ சார் நான் பத்திரிக்கைக்காரன் சார். உங்க கதைய பத்திரிக்கையில போடுறதுக்காக வந்துரு. சார் உங்க பேர் சொன்னீங்கன்னா எழுதிக்குவேன் சார். சைக்கிள் சைக்கோடா. சைக்கிள் குலகாரன்டா. சைக்கிள் குலகாரனா? சைக்கோ குலகாரன் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் சைக்கிள் குலகாரன்? டேய் சைக்கிள்லயே போய் கொலை பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏன் சார் சைக்கோ குலகாரன் பேர் வந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க சார். ஏய் ஜம்போ சர்க்கஸ்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தான்டா. சரிங்க சார். அப்போ ஒரு ஜமீன்தார் வந்தான். ஆ குடும்பத்தோட குட்டி குட்டியா குண்டு குண்டா அந்த பிள்ளைங்க இருந்துச்சு. சரிங்க சார். பார்த்து ரசிச்சான். ஆஹா நல்ல விஷயம் தானே சார். கை தட்டினான்டா. சார் சிரிச்சான்டா. கடைசியில என்ன பண்ணான் தெரியுமா? என்ன சார் பண்ணா? அந்த யானை நல்லா சைக்கிள் ஓட்டுதுன்னு சொல்லி கை தட்டி சிரிச்சான்டா. வந்து செயினை போட்டான்டா. சரிங்க சார். நானும் பதிலுக்கு செயினை போட்டேன்டா. நல்ல விஷயம் தானே சார். ஆனா போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. என்ன சார் செயினை போட்டீங்க? சைக்கிள் செயினை கொன்னுட்டேன்டா. அவனை கொன்னுட்டேன்டா. கடைசி எங்க சார் போய் கொலை பண்ணீங்க? கல்கத்தா போனேன்டா. கல்கத்தாக்கு அவன் வேற எதுக்கோ போவான், நீங்க கொலை பண்ணா போயிருக்கீங்களா சார்? ஆமாண்டா சைக்கிள்லயே போனேன்டா. கல்கத்தாக்கு சைக்கிள்ல போன முதல் நீங்க தான் சார். எத்தனை நாள் சார் ஆச்சு? 48 நாள் ஆச்சு. 48 நாள் சைக்கிள்ல போய் அவனை எப்படி சார் கொலை பண்ணீங்க? போற நேரத்துக்குள்ள அவன் செத்துட்டான்டா. எப்படி சார்? மாரடைப்புல அவனே செத்துட்டான்டா. அதுல இருந்து நான் சைக்கிள் சைக்கோன்னு அழைக்கப்பட்டேன்டா. அடாடாடா என்ன ஒரு ஹிஸ்டரி சார். கடைசியா இப்ப உங்க சைக்கிள் இப்ப எங்க சார் இருக்கு? கௌதம் வாசுதேவன் வீட்டுல இருக்குடா. என்ன சார் சொல்றீங்க? அவன் தான்டா கடைசியில சைக்கோ படம் வச்சு எடுத்தான். ஆஹா என் கதையை அவன் எடுத்தான். சார் நீங்க போய் உட்காந்துக்குங்க சார். நான் அப்புறமா வந்து ஏதாவது டவுட் நான் கதையை கேட்கிறேன் சார். செம்ம டைட்டில் சார், சைக்கோ சைக்கிள். இந்த டைட்டிலை வச்சு நான் ஒரு செம்ம கதை ரெடி பண்ணிடுறேன் சார். நாளைக்கு நீங்க பேப்பர்ல வரீங்க சார். ஓகே சார். 2 கதை ஓகே ஆயிடுச்சு. கடைசியா ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டேன்னு வச்சுக்க, அந்த கதையை எழுதிட்டு ஓடிடுவான்டா. ரொம்ப பயமா இருக்குடா டேய். சார் என்ன பத்தி எப்ப எழுதிங்க கதை? கண்டிப்பா உங்களை வச்சு ஒரு கதை இருக்கு சார். முட்டை போண்டா மூஞ்சி அப்படின்ற ஒரு சூப்பர் கதை உங்களை வச்சு எழுதுறேன். நீங்க என்ன பண்றீங்க, அந்த கடைசியா ஒரு கைதியை கூப்பிடுங்க. அவனை வச்சு ஒரு கதையை எழுதிட்டு நான் போயிடுறேன் சார். ரொம்ப சார் உங்க பேர் என்ன சார்? சார் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கவா? ஏய் கைதே முதல் ஜாமீன் வாங்கி ஆஹா அப்புறம் போய் மூச்சு வாங்கி. ஏய் 300 நாள் செல்ல என்ன சார் பண்ணீங்க? 300 நாள் இல்லையா? செல்ல என்ன பார்ப்பாங்க? வாட்ஸ்அப் பார்த்தேன், ஃபேஸ்புக் பார்த்தேன், ஒரே சாட்டிங் பா போப்பா. சார் உங்களுக்கு திருட்டு புத்தி எப்போ வந்து ஞாபகம் இருக்கா? ஒரு 6 மாசம் இருக்கும். அப்போ இப்போதான் லேட்டஸ்டா ஆரம்பிச்சிருக்கீங்க தொழில. ஏய் இல்லடா, நான் பிறந்த 6 மாசத்துல இருந்து இருக்கேன்னு. சார் குழந்தை நட்சத்திரம் பார்த்துருப்பேன். குழந்தை திருடம் பார்த்துக்கிறியா? இல்ல சார் பார்த்தது இல்லை. செமையாரு சார் கதை. சார் அதை சொல்லுங்க சார், அதை சொல்லுங்க சார். எப்படி சார் திருநீங்க? அதாவது ஒரு ஆண்டி என்ன அடிக்கடி தூக்கின்னு போவோம் சார். நான் கொஞ்சம் அழகா கும்முன்னு இருப்பேன். குழந்தையா இருக்கும் போதா? குழந்தையா இருக்கும்போது. அப்படி தெளிவா சொல்லுங்க சார். அப்ப அடிக்கடி என்ன தூக்கின்னு போவோம். சரிங்க சார். அப்ப என்ன தோல் மேல போடும். ஆஹா. நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு 4 சவர செயின் அப்படியே கையில பிடிச்சி ஈத்துருவேன். ஆஹா. அப்புறம் அப்படியே எங்க அப்பா கிட்ட குத்துருவேன். அவன் எடுத்துட்டு போய் சேட்டு கையில வச்சு சினிமா கூட்டின்னு போவான். ஆஹா 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 ஆஹா. பேபி செயினை திருடிய பேபி. நல்லா இருக்கும். செம்ம டைட்டில் சார். சார் அப்புறம் எப்படி சார் ஜெயிலுக்குள்ள வந்தீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் ஆயா கூட கிரிக்கெட் ஆடிருந்தேன். அப்போ பந்து வந்து ஜெயிலு உள்ள விழுந்துச்சு. ஓகே சார். அப்போ செவரு எகிரி குச்சி ஜெயிலு உள்ள போய் பந்து எடுக்க போனேன்பா. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நான் திருடன் நினச்சி என்னை தூக்கி உள்ள போட்டானுங்க. நீங்க சொல்ல வேண்டியதானே சார்? அந்த நேரம் பார்த்து தான் கபால்னு ஒரு சோறு போட்டானுங்கப்பா. நல்லா கறி குழம்பு கம்மன்னு இருந்தது. அது டேஸ்ட் அந்த ஐயா நல்லா இருக்கிற இதுவேன்ட்டு அங்கே தங்கிட்டேன்பா. குழந்தையிலேயே திருடினதுனால நீங்க ஒரு பிறவி திருடன் சார். உங்க பிறவியை பத்தி சொல்லுங்க சார், எழுதிக்கிறேன். திருட்டு தாலி அறுத்து திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி திருட்டுத்தனமா குழந்தை பெற்று அந்த குழந்தைய ஒருத்தர் திடீர்னு போய் ஒருத்தர் வளர்த்தான். அந்த குழந்தை தான் நான். கேட்கவே கன்றாவியா இருக்கு சார். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.